الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கருணை, அவனுடைய கிருபையின் காரணமாக 15வது இரவை கடந்து 16வது தராவீஹை முடித்து நம்மை விட்டு மிக வேகமாக இந்த ரமதான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது குறித்து எந்த விதமான கவலையோ, என்ன ரஹமத்துடைய பத்தில் நாம் ரஹமத்தை அடைந்து கொண்டோமா, இந்த மகபிரத்துடைய பத்திலே அல்லாஹுடைய மகபிரத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா, அடுத்து வரக்கூடிய நரகத்தினுடைய விடுதலையுடைய பத்தை எப்படி நாம் கடக்கப் போகிறோம் என்றெல்லாம் நாம் சிந்திப்பது நிச்சயமாக நம் மீது கடமை. மகபிரத்துடைய பத்தி என்பது அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் கேட்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் மகபிரத்துடைய பத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த மகபிரத்துடைய பத்து நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய அருமறையான் திருமறையிலே பார்க்கக்கூடிய பார்வை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எப்படி சொல்லுகிறான்? குல் நபியே, நீங்கள் முஃமினான அந்த ஆண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய அவயங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஸாலிக அஸ்கா லஹும், இதுதான் அவர்களுக்கு சிறந்தது, இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், நிச்சயமாக அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நுட்பமான முறையில் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஆண்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து பெண்களிடத்தில் சொல்லுகிறான். நபியே, மூமினான அந்த பெண்களிடத்தில் சொல்லுங்கள், வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன, ஒரு பெண் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடக்கட்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவளுடைய வெட்கஸ்தலங்களை அவள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், வலா யுபதீன ஸீனத்துஹுன்ன, அவளுடைய ஆடை அலங்காரங்களை வெளியில் தெரியாதவாறு, இல்லாமா லஹர மின்ஹா, எந்த அளவிற்கு வெளியில் தெரிய வேண்டுமோ அந்த அளவை தவிர, வல் யல்ரிபுஹுன்ன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபிஹின்ன, தன்னுடைய முந்தானைகளால் அவர்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அருமையானவர்களே, பார்வை என்பது எவ்வளவு, அந்த பார்வை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷைத்தானுடைய அம்பு என்று சொல்வார்கள். பார்வை, முதல் பார்வை உன்னுடைய பார்வை, அடுத்த பார்வை அது ஷைத்தானுடைய பார்வை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே நாம் இந்த பார்வை இருக்கிறதே, ஒரு அடியானை பாவத்தின் பக்கம் ரொம்ப லேசாக இழுத்து சென்றுவிடும். அதனால்தான் பார்வை தாழ்த்துவக்கூடிய விஷயங்களிலே மார்க்க அறிஞர்கள் பல வகையாக எழுதுகிறார்கள். பார்வை என்றால் எப்படி? ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது, இந்த ரெண்டும் பார்வையும் ஹராமாக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட பார்வை. இது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை, பிறருடைய வீட்டை, சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு போனாலே சலாம் சொல்லிட்டு உள்ள போகணுன்றது ஹதீஸ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனுடைய வசனம். வைதா ஹய்யித்தும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சலாம் சொல்லிட்டு உள்ள போகணுன்றது குர்ஆனுடைய வசனமா இருக்கு. நீ அடுத்த வீட்டை போறதுக்கு முன்னாடி அதை நோட்டமிடுறது, அதை பார்க்கறது, ஒரு மாதிரியா பார்க்கறது, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பார்வை என்று இமாம்கள் எழுதுகிறார்கள். மூன்றாவது ஒரு பார்வை இருக்குது. என்ன பார்வை தெரியுமா? பிறருடைய பொருளாதாரத்தை பார்க்கறது. பாரு, வசதி வாய்ப்பா இருக்கான் பாரு, நம்மளால அப்படி இருக்க முடியல, அந்த ஏக்கமான பார்வை.
இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான பார்வை என்று மார்க்க அறிஞர்கள் இதுவும் விளக்கம் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, அப்ப நாம பார்க்கக்கூடிய பார்வையில் என்ன இருக்கு? ஷைத்தானுடைய அம்பு இருக்கு. ஷைத்தான் ஒரு பெண்ணை, ஒரு அழகான ஒரு பெண்ணை ஒரு முறை பார்ப்பது உனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. ஏன்? அது கூட எதுக்காக வேண்டி? நீ அந்த பெண் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அவளை பார்ப்பது கூடும். இரண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தின் நிசா. இறைவா, அந்த பெண்ணுடைய ஃபித்னா, குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. சரி, இது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஏன் பெண்ணுக்கெல்லாம் இல்லையான்னா பெண்ணுக்கும் அந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்திர் ரிஜால். யா அல்லாஹ், இந்த ஆணுடைய ஃபித்னா, குழப்பத்தை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. யாரு? ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாலோ, ஒரு பெண் ஆணை பார்த்தாலோ ஓத வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 6 விஷயங்கள் இருக்கின்றன, 6 விஷயத்தை ஒரு மனிதன் அடக்கிய இந்த உலகத்திலே வாழ்வான் என்று சொன்னால் அவனை நான் சுவனத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது விஷயம் என்ன தெரியுங்களா? எதை பேசினாலும் உண்மை பேசுவது. பேசினால் உண்மை பேசுவது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கூலு கௌலன் சதீதா. நீ பேசு, தெளிவா பேசு, உண்மையை பேசு. இன்னைக்கு போய் அல் கிதுபு யாக்குலுல் ஈமான். எந்த அளவுக்கு நீ பொய் சொல்லுவியோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? ஈமானை தின்றுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் கொடுக்குறாங்க, விறகு எப்படி, நெருப்பு எப்படி விறகை தின்கிறதோ அதுபோன்று உன்னுடைய ஈமானை பொய் தின்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னா, பேசுறது எல்லாமே பொய், பேசுறது எல்லாமே பொய். சமூகம் அப்படியே பழகிடுச்சு. அதே மாதிரி இந்த பொய் சத்தியம் செய்வதும் அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் சத்தியம். சத்தியமே மார்க்கத்திலே சத்தியம் தடை செய்யப்பட்டது. ஆகுமாக்கப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் சத்தியம். ஆனா இன்னைக்கு சாதாரணமா சத்தியம், இது ஹராமா இது ஹலாலா நம்ம சத்தியம் செய்யறமே. அல்லாவே என்ன செய்வான்னா குர்ஆன்ல வல்லாஹி அப்படின்னு சொல்லி சொன்னாண்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வல்லாஹி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பிச்சாலே அந்த அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றானாலே அதுல அர்த்தம் இருக்கும். இப்ப நாம தொட்டத்துக்கெல்லாம் சத்தியம் செய்யறோம், தொட்டத்துக்கெல்லாம் போய் பேசுறோமே, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 6 விஷயத்தை நீ சரியாக நடந்தால் சொர்க்கத்துக்கு கொண்டு நான் பொறுப்பேற்றுகிறேன். முதலாவது பேசுகிறான், உண்மை பேசுவது. இரண்டாவது, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவது. வாக்குறுதி விஷயத்துல இன்னைக்கு மனிதன் அவ்வளவு கொடுவோம், அந்த அளவுக்கு அசால்ட். இந்த இடத்துக்கு நான் வரேங்க, என்னால முடியும்னா முடியும், முடியலன்னா சொல்லிடணும். இந்த பொருள் நான் கொடுக்கிறேன், கொடுத்தா என்னால என்ன செய்ய முடியும், திருப்பி கொடுக்க முடியும்னா அதை வாங்குறது, இல்லைன்னா வாங்காம இருக்கிறது. எதை செய்தாலும் வாக்குறுதி கொடுத்தா அதுல சரியா நடந்துக்கிறது. மூணாவது சொன்னாங்க, உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை நீங்கள் திருப்பி அப்படியே அமானிதமான பொருளை ஒப்படைத்து விடுவது. மூணாவது விஷயம். இன்னைக்கு அமானிதங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப 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 கெட்டு போய் கிடக்குது. அமானிதமா ஒரு பொருளை கொடுத்தா, இன்னொரு வேதனையான செய்தி என்னண்டா, நாட்டில் கடன் வாங்கினா கடன் கொடுத்தவன் செத்துடணும். வாங்கும்போது என்ன எண்ணம், கடன் வாங்கும் பொழுது என்ன தெரியுமா எண்ணம், கடன் வாங்கியாச்சு, வாங்கினா அதை கொடுக்கணும் நியத்துல தான் என்னாச்சுன்னு வாங்கவே செய்யணும். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா, கடன் வாங்கினவன் அவன் ஜாலியா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுத்தான் பாரு அவன் திண்டாடிட்டு இருக்கான். வாங்கும்போது என்ன தெரியுமா எண்ணம், எனக்கு கடன் வாங்கிட்டேன், என்ன செஞ்சிடும், கடன் எனக்கு கொடுத்தவன் செத்து போயிடணும். இப்படிதான் இன்னைக்கு சமூகத்துல பல மக்களுடைய நிலை மாறிடுது. அப்படிதான் ஆயிடுச்சு. கடன் வாங்குறமே, இது அமானிதமாச்சே, நாளை மறுமையில் அல்லாஹ் கடன் குறித்து கேட்பான். இன்னைக்கு ஏன் நம்ம ஒவ்வொரு ஜனாசாலையும் அந்த உடையவர்கள் பேசுறாங்கன்னா, கடன் குறித்து ஏன் பேசுறாங்க தெரியுங்களா? எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான், ஷிர்க்க தவிர. ரெண்டாவது, கடனாளியை தவிர. கடனாளி கடனை ஒப்படைக்காதவரை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா நபியுடைய காலத்திலே ஒரு ஜனாசா வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. எப்படி கேட்கிறாங்க, இந்த ஜனாசாவுக்கு உரியவர் யாரா இருக்காங்களா? இருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னா, யார சொல்லா இவருக்கு கடன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தொழு வச்சாங்க. இன்னொரு ஜனாசா வருது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இவர் கடன் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அபூபக்கர் நீங்க தொழுவீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடனாளியா இருந்து ஒரு மனிதன் மௌத்தானா அந்த ஜனாசாவை கூட என்ன செய்யறது இல்லை, தொழு வைக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் அதுக்குள்ள மோசடி. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 6 விஷயங்களில் நீங்க சரியா நடந்துங்க, உங்களை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அடுத்து சொன்ன 4வது விஷயம், உங்களினுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுருக்கமா சொன்னா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸா சபீலா. நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். கற்பை பாதுகாப்பது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது சகோதரர்களே. அடுத்து 5வது சொன்னாங்க, உங்களின் பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். இந்த பூமியிலே நீங்கள் நடந்தால் பார்வை தாழ்த்தி நடங்கள். உங்களை நான் சோனத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். 6வது விஷயம், உங்களுடைய கைகளை போர் செய்யாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, எனவே நாம் இந்த விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்வது, பார்வை என்பது ஷைத்தானுடைய அம்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு தடவை பார்ப்பது நம்முடைய பார்வை, 2வது பார்வை ஷைத்தானுடைய பார்வை என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகைய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை பதப்படுத்துகிறான். இந்த சமூகத்தை அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து நம்முடைய குர்ஆன் தெளிவுபடுத்துவதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களே ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம்